வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா. தமிழ் சாஃப்ட்வேர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து போஸ்ட்கிரஸோட வெப்சைட்டுக்கு போயிடுவோம். போஸ்ட்கிரஸ் டவுன்லோட் அப்படின்னு போட்டு ஸோ போஸ்ட்கிரஸை டவுன்லோட் போயிடுவோம். போயிட்டு இப்போ நான் வந்து விண்டோஸ் வெர்ஷன் என்னோட இது வந்து விண்டோஸ்ங்கிறதுனால விண்டோஸ் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு போகிறேன். ஸோ இதை சூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ டவுன்லோட் த இன்ஸ்டாலர். ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னென்ன வெர்ஷன் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது 10 இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ நமக்கு வந்து 64 பிட் தான் இருக்குது. ஸோ நான் வந்து 64 பிட் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ ஐ எம் சூசிங் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் போயிட்டு விண்டோஸ் 64 பிட் 15.1 வேணுமா என்ன வெர்ஷன் வேணுங்கிறது நான் லேட்டஸ்ட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் 15.1. ஸோ 15.1 வேறு வெர்ஷன் வேணுனாலும் அந்த வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷனுக்கு ஓப்பன் பண்ணுறோம். எஸ், நெக்ஸ்ட். ஸோ போஸ்ட்கிரஸ் வந்து எங்கே இன்ஸ்டாலேஷன் கேட்குது. ஸோ நான் வந்து எஃப் டிரைவில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட். இப்போ போஸ்ட்கிரஸ் சர்வர் பிஜி அட்மின் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத கேட்குது. ஸோ எல்லாமே அப்படியே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட். ஸோ டேட்டா வந்து எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ அதே லொக்கேஷன்லேயே சேவ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ இப்போ சூப்பர்வைசர் வந்து நம்ம இதை பார்த்திங்கன்னா போஸ்ட் கிரஸ் அப்படிங்கிறது தான் GRES அப்படிங்கிறது யூசர் நேமு. ஸோ லாகின் பண்ணும்போது நம்ம இந்த யூசர் நேமை வச்சு லாகின் பண்ணோம். ஸோ அதுக்கான பாஸ்வேர்ட் என்ன அப்படிங்கிறத இங்கே கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் நம்ம கொடுத்துக்கிறதுனால கொடுத்துக்கலாம், இல்லை எம்டிஆர் நம்ம கொடுத்து இது போட்டுக்கிறதா போட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ எந்த போர்ட்டில் இப்போ இதை கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது டிஃபால்ட் போர்ட் வந்து 5432. ஸோ அதே போர்ட்லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட். ஸோ இது வந்து என்ன லோக்கல் டேட்டாபேஸ் கிளஸ்டர்ஸ் டிஃபால்ட் லோக்கல் வேணுமா என்ன இதுங்கிறத கேட்கும். ஸோ டிஃபால்ட்டு லொக்கேஷன் வந்துட்டு அப்படியே இருக்கட்டும். ஸோ இன்ஸ்டாலேஷனுக்கு தேவையான இதாக சமரியை காட்டும். அதுக்கு பிறகு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம்னா இன்ஸ்டாலேஷன் இப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இன்ஸ்டாலேஷன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்.
ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டாக் பில்டர் நமக்கு இன்ஸ்டால் பண்ணுமான்னு கேட்குது. ஸ்டாக் பில்டரை இன்ஸ்டால் பண்ணிக்கோ. ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னுடைய பிஜி ஏஜென்ட் நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ ஜேடிபிசி கனெக்ஷனுக்கு தேவையான மாதிரி ஜேடிபிசி கனெக்ஷன், ஸோ நமக்கு என்ன ஓடிபிசி கனெக்ஷன் வேணும்னா ஓடிபிசி கனெக்ஷன், ஸோ எதாவது வேணுங்கிறத நம்ம இப்போ சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ டேட்டாபேஸ் சர்வர் வந்து இப்போ நம்ம வந்து வேறு சர்வர் எது வேணுமானா இப்போ இதுதான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதே இருக்கட்டும். என்னென்ன வேணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ இது மட்டும் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். So all installation has been done and successfully. So next கொடுத்து next இப்போ வந்து கனெக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கேட்கும். நம்ம கனெக்ஷன் வந்து லோக்கல் ஃபஸ்ட்டு, யூசர் நேம் வந்து பாஸ்வேர்ட்ஸ், என்னோட பாஸ்வேர்டை நான் டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இப்போ வந்து பிஜி ஏஜென்ட் வந்து சர்வீஸ் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு என்னன்னு கேட்கும். ஸோ இப்போ நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டை நம்ம கொடுத்துக்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட யூசர் நேம் என்ன, அதுக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு கேட்கும். ஸோ பாஸ்வேர்டை நான் முன்னாடி கொடுத்த மாதிரியே கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து விண்டோஸோட சர்வீஸ் நேம், நமக்கு என்ன நேமில் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத யூசர் நேம் பாஸ்வேர்டு என்னங்கிறத விண்டோஸோட சர்வீஸ் நேம் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட். ஸோ செட்டப் இஸ் ரெடி. ஸோ இப்போ பிஜி ஏஜென்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நமக்கு கான்ஃபிக் ஆகி எல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லிடுச்சு. ஓகே ஃபினிஷ். இப்போ வந்து ஜேடிபிசி நம்ம கேட்டோம். ஸோ ஜேடிபிசியோட இன்ஸ்டாலேஷன். ஸோ பிஜி ஜேடிபிசி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, இது வந்து ஜேடிபிசி வந்து நமக்கு ஜாவா கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர். இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எங்கே இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் டைரக்டரி வந்து பிஜி இந்த எடுத்துகிட்டு இது பண்ணுவான்னு கேட்குது. ஸோ நான் வந்து என்னோட எஃப் ட்ரைவில் நான் தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் எஃப் ட்ரைவ்லேயே நான் போட்டுருக்கேன். எஃப் ட்ரைவில் போஸ்ட்கிரஸில் இங்கே போய் சேவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபினிஷ்.
ஸோ இப்போ வந்து நமக்கு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணுமான்னு கேட்கும். ஸோ எஸ் கொடுத்துட்டு நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நோ கொடுத்து இப்போ டெம்பரரியாக நம்ம ஒர்க் பண்ணுறதுனா ஒர்க் பண்ணிக்கலாம். நான் நோ கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம போஸ்ட்கிரஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான பிஜி அட்மினில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ பிஜி அட்மின் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ளீஸ் செட் தி பாஸ்வேர்ட் ஃபார் தி பிஜி அட்மின் கொடுத்துக்குவோம். ஸோ நான் பாஸ்வேர்ட் என்னங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா ப்ளீஸ் என்டர் த பாஸ்வேர்ட் ஃபார் தி போஸ்ட்கிரஸ் கனெக்ட் டு தி போஸ்ட்கிரஸ் 15. ஸோ அதோட பாஸ்வேர்டே கொடுத்துக்கிறேன். சேவ் பாஸ்வேர்டு கொடுத்துக்கிட்டு ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட்கிரஸ் நமக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. நமக்கு டேட்டாபேஸ் என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்ட்கிரஸ் அப்படிங்கிறது டிஃபால்ட் டேட்டாபேஸ் நமக்கு இருக்கும். ஓகே, நம்ம நியூ டேட்டாபேஸ் வேணும்னா நம்ம ரைட் கிளிக் வச்சு கிரியேட் நியூ டேட்டாபேஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து டேட்டாபேஸோட நேம் நான் கொடுத்துக்கிறேன். நியூ டெஸ்ட். ஸோ நியூ டெஸ்டிங் வந்து இப்போ இன்னொரு டேட்டாபேஸ் நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு தேவையான ஸ்கீமாஸ் எல்லாம் இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம போஸ்ட்கிரஸை மூவ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம டேபிள்ஸ்லாம் என்னென்ன டேபிள்ஸ் இந்த பர்டிகுலர் டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இங்கே வரும். ஸோ இதை வச்சு நம்ம போஸ்ட்கிரஸ் மூவ் பண்ணிக்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.